ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்தனன். இன்றைக்கி உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தாங்க. ஒரு டெசர்ட் ரெசிபி. என்ன டெசர்ட்னு யோசிக்கிறீங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்ச கேசரி தான். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் கேசரி. என்ன ஃப்ரூட்? பைனாப்பிள் யூஸ் பண்ணி இங்கே ஒரு கேசரி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி பேன் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு முந்திரி இந்த மாதிரி உள்ளே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்குங்க. நார்மல் கேசரியிலேருந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இங்கே நான் இப்போது 3/4 கப் அளவுக்கு வறுத்த ரவை எடுத்திருக்கேன். இதை இந்த நெய் இருக்கு இல்லையா, நெய்யோ எண்ணெயோ சேர்ந்தது அது கூட சேர்த்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு ஆகும். அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர்னாலும் பவுடர் சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஏலக்காய் பவுடரும் சேர்க்க போகிறேன், இதுவும் சேர்க்க போகிறேன். இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பைனாப்பிள் 1 கப் அளவுக்கு பைனாப்பிளை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல சூப்பர் அண்ட் டேஸ்டி ஃப்ளேவர் தருவாங்க. அது கூடவே குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் கலர் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே குங்குமப்பூவும் ஆட் பண்ண போகிறேன், கொஞ்சம் கலர் பவுடரும் போட போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து விட்டுட்டோம்னா அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதும் நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணுன்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு கூட சர்க்கரை போட்டுக்கலாம். நான் நார்மலாக இருக்கணுன்றதுக்காக 1/2 தான் போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பைனாப்பிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் நல்லா வரும். அதுக்காக நான் இங்கே 1/2 தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் திகட்டிடும் இல்லையா. இப்போ கொஞ்சமாக எல்லோ கலர் பவுடர் நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே லைட்டாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் குங்குமப்பூ போட்டதுனாலே கண்டிப்பாக கலர் வந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, கொதிக்க வச்சுருக்கேன் இந்த தண்ணியை. இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம 3/4 கப்பு ரவை எடுத்ததுனால அதிகமாக தான் தண்ணி சேர்க்கணுங்க. அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். அதுக்காக நான் இங்கே 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கிறதுனால அங்கங்கே போய் கட்டிக்கும். அதனால் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வெந்து வந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் இங்கே பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணலாம், வேணாலாம் விட்டுடலாம். இது அந்த பைனாப்பிளோடு சேர்ந்து எசன்ஸும் வரதுனால சாப்பிடும்போது நாக்கில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இங்கே எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா அந்த எசன்ஸோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகி வெந்து வரட்டும். நமக்கு பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, நாக்கில் வைக்கும் போது அந்த சொலையாக தனித்தனியாக போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தரும். இதனால தான் நான் சுடு தண்ணியை ஆட் பண்ணுறேன். நல்லா பாயில் பண்ண தண்ணியை ஆட் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். நம்ம கடையில் கல்யாணத்துலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் தருவாங்க. நார்மல் கேசரியிலேருந்து இந்த மெத்தடில் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டும் இந்த ரெசிபியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக என்னம்மா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கீ பிடிக்கும்னா நீங்கள் மேலே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு கூட இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் இங்கே எக்ஸ்ட்ரா கீ ஆட் பண்ணல. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வீட்டில் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் அண்ட் டேஸ்டி யம்மியான ஒரு பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. மேலும் இந்த மாதிரி பல வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.